நம்ம சபைக்கு ஏன் வருகிறோம்? அடிக்கடி கேட்கிற கேள்விதான், அடிக்கடி நம்ம சொல்லுகிற கேள்விதான். சபைக்கு நாம ஏன் வர்றோம்? எதுக்காக வர்றோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாக முடியாய் வருகிறோம். ஓகே, நல்ல பாயிண்ட். அப்புறம் சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம எல்லாம் வர்றோம். அப்புறம் நான் பேர் சொல்லி கேட்டுருவேன். என்ன நீங்க சொல்லாம இருந்தா பதில் வராமன்னு வச்சுக்கல, ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டுருவேன் நான். சொல்லுங்க, சில பேரை ஞாபகம் வருது. சொல்லுங்க. தேவனுக்கு நன்றி செலுத்த முடிய வர்றோம். அப்புறம் பின்னால இருந்து வரவே இல்லை. பின்னால இருந்து 2 பதில் வரணும். வருகைக்கு புரியல. ஆயத்தமாக வருது. ஓகே, ஜான் பிரதர் சாரி இவர் சொல்லியிருக்காரு, என்னது வருகைக்கு ஆயத்தமாக வருது அப்படிங்கிற. அப்புறம் பின்னால இருந்து வரவே இல்லையே. என்ன வீட்டில் எப்படி பேசுறீங்க, இங்க வந்த மாதிரி பேச மாட்டேங்கிறீங்களே, பேசுங்களேன். தேவனை மகிமைப்படுத்த முடிய வர்றாங்க. ஓகே, அப்புறம் பின்னால இந்த சைட்ல இருந்து கொஞ்சமாவது நம்ம சப்போர்ட் பண்ணுங்க. சபை மனவாட்டியை சந்திக்கும்படியாக வராங்க அப்படின்னு நிறைய காரியங்கள் சொல்றாங்க. நாம ஓகே, இதெல்லாம் ஒரு காரியத்தில் உண்மைதான். சபைக்கு நம்ம வர்றதுக்கு முட்டி தட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு வர்றோம் அப்படின்னா சில காரியங்கள் இருக்குது, உண்மைதான். நாம சபைக்கு நம்ம எதுக்கு கடந்து வருகிறோம் அப்படின்னா, நம்முடைய நிறைய பேர் ஒவ்வொரு காரியங்களையும் சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கம்மியா இருக்குது கொஞ்சம் ஆட்கள், அதனால தான் பிரசங்கம் வரமாட்டேங்குதோ. சரி, நம்ம எதுக்கு நம்ம சபைக்கு வர்றோம் அப்படின்னா, இந்த உலகத்துல 2 காரியங்கள். நாம் சபைக்கு ஏன் வருகிறோம், ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். 2 காரியம் நம்ம அடிக்கடி யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். எதுக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், எதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தோம், எதுக்காக நம்ம சபையில அடிக்கடி கூடி வந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், இல்ல இயேசுவை ஏன் ஏற்றுக்கொண்டோம். சபைக்கு வர்றது கூட இருக்கட்டும், ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா பரலோகத்துக்கு போறதுக்கு அப்படின்னாங்க. பரலோகத்துக்கு சும்மா போயிட முடியுமா? பரலோகத்துக்கு சும்மா போயிட முடியுமா? பரலோகத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா எதை ஜெயிக்கணும்? பாவத்தை ஜெயிக்கணும். அப்பதான் உலகத்தை ஜெயிக்கணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். நாம எதுக்கு சபைக்கு வர்றோம், எதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, எங்கெல்லாம் முட்டி மோதி பார்த்தோம், இந்த உலகத்துல சில நன்மைகள் கிடைக்குமே தவிர சொர்க்கத்துக்கு போக முடியாது என்பதை தெரிந்ததுனால சொர்க்கத்துக்கு போறதுக்கு, பரலோகத்துக்கு போறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அப்ப அந்த பரலோகத்திற்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாவத்தை மேற்கொள்ளணும். இது நம்மளால முடியாது, அப்படிதானே? பாவத்தை மேற்கொள்வதற்கு முடியாது. அதனால நம்ம பாவத்தோட ஒரு மனுஷன் மரித்து விட்டால், ஒரு பாவத்தோட இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம, இயேசுவை தெரிந்து கொள்ளாம, அவர் பக்கம் வராம நாம மரித்து விட்டால் நாம என்ன ஆயிரும்? பாவத்தோட ஒரு மனுஷன் மரித்து விட்டால் அந்த மரணம் அவ்வளவுதான். ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்? பாதாளத்துக்கு போயிடுவோம். நாம் என்ன பண்ணிடுவோம்? பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப நம்ம இந்த பாவத்தை ஜெயிக்கணும். அதுக்கு உண்மையாகவே சொல்ல போனா இயேசுவை எதற்கு ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னா, எதுக்கு? பாவத்தை ஜெயிப்பதற்காக. இயேசுவுக்கு எதுக்கு நம்ம ஆராதனைக்கு வர்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமாகி தேவனை சந்திப்பதற்கு, இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு பழகி கொண்டு இருக்கிறோம். ஆமென், ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் நம்ம. அதனால தான் இல்லை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம இந்த பாவத்தை மேற்கொள்ளாம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மரணம் வந்து என்று சொன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. அந்த மரணத்தை மேற்கொள்ளும்படியாகத்தான் நாம் சபைக்கு வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் 56வது வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:56. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இங்க சொல்லுது அதாவது பாவத்தின், மரணத்தின் கூர் பாவம், பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். மரணத்துக்கு ஒரு கூர் இருக்குது. மரணத்துக்கு ஒரு காரியத்தை செய்யும். என்ன மரணம்? ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் மரணம் ஒரு வழியை கொண்டு போய் சேர்த்தோம். அதோட மரணத்தின், அதாவது எதன் அடிப்படையில் மரணம் ஒரு மனுஷனுக்கு நடந்ததுன்னா அதோடைய விளைவு என்ன அப்படின்னா பாவம். பாவத்தோடு ஒரு மனுஷன் மரித்து விட்டால் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது மரணத்தின் கூர் பாவம். மரணத்தோட கூர் அப்படின்னா அதோடைய பின் விளைவு என்னன்னா, மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பாவம்.
ஒரு மனுஷன் மரணத்துக்கு முன்னால பாவத்தோடு மரித்து விட்டால் அவன் எங்க போவான்? சொல்லப்போனா பாவத்தின் கூர் மரணம். ஒரு மனுஷன் பாவத்தோடு மரித்து விட்டா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். என்னது? மரணம் அவனுக்கு கிடைக்கும். அவன் எங்க போவான்? பாதாளத்துக்கு நேரே கடந்து போய் விடுவான். அதனால அடுத்த வருஷம் வாசிக்கலாம் 87. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. இல்ல 56 வாசிங்க. 56. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. 53 குடி 5 குடி வாசிங்க. 55. மரணமே மரணமே உன் கூர் எங்கே? உன் கூர் எங்கே? பாதாளமே பாதாளமே உன் ஜெயம் எங்கே? உன் ஜெயம் எங்கே? இந்த அதாவது நம்ம மரணத்தின் கூர் பாவம்னு பார்த்தோம். மரணமே உன் கூர் எங்கே? நல்லா கேள்வி கேட்பாருங்க. மரணமே உன் கூர் எங்கே? மரணத்தின் கூர் என்னது? பாவம். மரணமே உன் பாவம் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அப்படின்னா மரணத்துல ஒரு மனுஷன் மரிச்சா, பாவத்தில் ஒரு மனுஷன் மரிச்சா பாதாளத்தான் போவான். பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அங்கே கேட்கிறதை பார்க்கிறோம். அப்ப மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது, எங்க சொல்லப்பட்டது அப்படின்னா, யாராச்சும் இறந்து போனா இது வாசிப்பாங்க. அப்படிதானே? எல்லா மரண வீட்டிலும் அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னால 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் இருக்கிற வசனங்களை நிறைய வாசிப்பாங்க. அந்த கல்லறைக்கு வைக்கிறதுக்கு முன்னால், அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னால, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அந்த மனிதரை யார் மரிச்சு போறாங்களோ அவங்க மனுஷனை என்ன பண்ணுவோம்? அடக்கம் பண்ணுவோம். அப்ப கேள்விப்படுவாங்க. இந்த கேள்விப்படுகிற இந்த வாசிக்கிற வசனம் யாருக்கு சொந்தமானது என்று சொன்னா இயேசுவுக்கு சொந்தமானது. அல்லேலூயா. அவர்தான் இந்த மரணத்தை ஜெயித்தவர். ஆமென். பாதாளத்தை வென்றவர் யாரு? அந்த பாதாளத்தை வென்றதுனால அவர் சொல்ற மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அங்கே வாசிக்கிறதை கேட்கிறோம். அப்ப மரணத்தின் கூர் பாவம். இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு என்ன பண்ண முடியாது? ஒரு மனுஷன் யாரும் பாவத்தோட மரித்தா கண்டிப்பா நரகத்துக்கு தான் போயணும். அதாவது என்னது? பாதாளத்துக்கு தான் போயாகணும். ஆனா இந்த பாதாளத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னா அதுக்கு தான் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எதுக்கு? இந்த பாதாளத்தை ஜெயிக்கணும், இந்த பாவத்தை ஜெயிக்கணும், இந்த மரணத்தின் கூராய் இருக்கிற இந்த பாவத்தை மேற்கொள்ளும்படியாகத்தான் நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. ஒரு காலத்துல நிறைய பேர் தெய்வமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படித்தானே? தெய்வமே இல்லைன்னு நிறைய பேர் இன்னும் நாத்திகர்கள் இருக்கிறாங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப முதல்ல நாம் நம்ப வேண்டியது என்ன அப்படின்னா, தெய்வம் ஒருவர், கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணணும்? நம்பணும். முதல்ல கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களா இருக்கட்டும், இல்ல கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களா இருக்கட்டும், கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை முதலாவது நம்பணும். இரண்டாவது அந்த கடவுள் இயேசுதான் என்பதை நம்ப வேண்டும். அல்லேலூயா. நிறைய கடவுள் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் முதல்ல அப்படிதான் நம்பிட்டு இருந்தோம். ஆனா இல்ல, இயேசுதான் தெய்வம் என்பதை இரண்டாவது நம்பணும். முதல்ல கடவுள் இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ள வரணும் ஒரு மனுஷன். இரண்டாவது அது இயேசுதான் அப்படிங்கிற முடிவுக்கு, அவர் தான் உண்மையான கடவுள், அவர் தான் ஒரே கடவுள் என்பதை நாம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். அந்த நம்பிக்கையை என்ன பண்ணணும்? நிறைய பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, கடவுள் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை வரணும். இரண்டாவது அது இயேசுதான் அந்த கடவுள் என்பதை நம்ப வேண்டும். மூன்றாவது அந்த இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார் என்பதை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? ஒன்னு கடவுளை நம்பணும், இரண்டாவது கடவுள் ஒருவர் இருக்கிறாங்கிற நம்பணும், இரண்டாவது அந்த கடவுள் இயேசுதான்ங்கிறத நம்பணும், மூணாவது அந்த இயேசுதான் என் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை ஒரு மனுஷன் நம்பணும், நான்காவது அந்த இயேசு மரித்ததுனால நானும் அந்த ஞானஸ்தானத்தினாலே பாவத்துக்கு கீழ்ப்படுத்தி மரணத்துக்கு ஜெயிக்கிற அந்த என்னது ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும், ஐந்தாவது தேவனை தரித்து கொள்ள வேண்டும். அப்படிதான் கிறிஸ்துவை, ஆமா, உள்ள மூழ்கி மேலே எந்திரிக்கும் போது கிறிஸ்துவை தரித்து கொண்டு நாம் தேவன் இந்த பாவத்தை எல்லாம் எதிர்க்கக்கூடிய குணத்தோடு கூட வாழ கற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதில் வளரும்படியாய் அதில் பெருகும்படியாகத்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் இருந்திருப்போம். அப்படித்தானே? இயேசுவை மாத்திரம் நாள் ஏற்றுக்கொள்ள விட்டால் நம்ம எங்கே இருப்போம்? எங்கே இருந்தோம்னு யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எங்கே இருந்தோம்?
எங்கேயோ இருந்தோம், ஆனா பாவத்தோடு இருந்தோம். என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அக்கிரமத்தோடு இருந்தோம். ஆனா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால பாவம் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தினால நாம மீட்கப்பட்டதுனால பாவ மனுஷனை அடக்கம் பண்ணப்பட்டு நாம நித்திய ஜீவனுக்கு நேராய் கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்ததுனால நாம் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி நாம் சொல்லத்தக்கதாய் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வளரல, என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அனுதினமும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம இம்மைக்கு, அதாவது ஒரு வசனம், ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது தான். ஒருவேளை நாம நினைக்கிறோம் இம்மைக்கு மாத்திரம் இந்த உலகத்தில் ஏதாச்சும் நன்மை கிடைக்கும், இந்த உலகத்தில் நினைச்ச ஆசீர்வாதம் கிடைக்கும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்கள் நிலைமை என்ன சொல்லுது? பேசணும், பரிதபிக்கப்பட்ட நிலைமை என்று வேதம் சொல்லுகிறது. இம்மைக்கு மாத்திரம் ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டா, எனக்கு சுகம் கிடைச்சா போதும், எனக்கு நல்லா வாழ்ந்தா போதும், நான் நல்லா என்ன பண்ணணும், சுகத்தோடு வாழ்ந்தா போதும் அப்படிங்கிறதுக்கு மாத்திரம், இம்மைக்கு மாத்திரம் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தா நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று அங்கே வேதம் சொல்லுங்க. அப்போ நாம எதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்? நித்தியத்துக்கு போகும்படியாய், மரணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்வுக்கு போகும்படியாக தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது கிளியரா இருக்கீங்களா? இயேசுவை நம்ம எதுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? எனக்கு சுகம் வேணும், எனக்கு நான் பலன் வேண்டும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா கல்யாணம் ஆகணும், நல்லா என்ன பண்ணணும், சொத்து கார் வாங்கணும், எனக்கு உலகத்தின் இந்த காரியத்துக்கு மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இந்த பாவத்தை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து பரலோகத்துக்கு போறதுக்கான வழியை நான் தெரிந்து கொள்ளும்படியா இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படித்தானே? அதுக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே யோசிச்சு பார்க்கணும், நம்ம எதுக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை நம்முடைய யோசனைகளும் நம்ம இந்த உலகத்தின் காரியத்தின் நிமித்தம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தா நல்லது. ஆனா இந்த உலகத்தோடு மாத்திரம் நீங்க நின்று விடாதீங்க. உங்க இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார். ஆனா அதுக்கு மேலானவைகளை, தேவனுக்கு அடுத்த காரியத்தில் இருக்கிற அந்த பாதாளத்தை ஜெயிக்கக்கூடிய, இந்த மரணத்தின் கூறு இருக்கிற பாவத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு நீங்கள் வர வேண்டும். அதுக்குத்தான் நாம் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்குது. மரணம் கேட்டதுக்கு பயமாயிருச்சோ? ஆஹா, என்னடா இது இன்னைக்கு மரணங்கிறாரு அப்படின்னு சொல்லி பயந்துட்டீங்களா? ஒன்றும் படாதீங்க. நம்ம ஏங்க பயப்படணும்? ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. மரணமே உன் கூறுங்கன்னு சொல்ல வேண்டிய ஆளுக்கு மரணத்தை கண்டு இப்படி பயந்துட்டு இருந்தா எப்படி? நாம மரணத்தை ஜெயித்த ஆட்கள், மரணத்தை ஜெயிக்க போற ஆட்கள். அல்லேலூயா. அதுக்குத்தான் கர்த்தர் நம்மை, இது ஏன் கர்த்தர் மரணத்தை அப்படி சொன்னார் அப்படின்னா, ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம எப்படி அப்படின்னா 19 வசனம் 15-20 வாசிக்கலாமே. மரணத்தின் கூர் பாவம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அடுத்த வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுக்கு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எதுக்கு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு அந்த பாவத்தை எதிர்க்கக்கூடிய பலன், மரணத்தை ஜெயிக்கக்கூடிய பலன் உங்களுக்கும் எனக்கும் இல்லை. யார் தர்றா? இயேசு தர்றார். அதனால தான் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதான் சொல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாம மரணத்தை ஜெயிக்க வேண்டும், பாதாளத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னா இயேசுவின் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டும். அதுக்கு தான் எதுக்கு நம்ம வர்றோம்? ஆராதிக்கும்படி வர்றோம். எதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்? மரணத்தை ஜெயிக்கும்படியாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது பாவத்தை ஜெயிக்கும்படியாய் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாதாளத்திலிருந்து அவன் பாதாளத்தில் அடங்கி போவதற்காய் நம்முடைய வாழ்க்கை மரணத்தோடு முடிந்து விடுவதற்காக அல்ல, நித்தியமாய் வாழ்வதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்க எதுக்கு ஏற்றுக்கணுங்க? கேளுங்க பக்கத்தில். அவங்க என்ன வேற தேவையோடு இருக்கிற மாதிரி இருக்குது. கேளுங்க, நீங்க எதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? கேளுங்க பக்கத்துல எல்லாரும் கைப்பிடிச்சு, நீங்க எதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? இன்னும் கொஞ்சம் பேர் கேட்கல, சிரிச்சிட்டு இருக்காங்க. நீ பார்த்து இல்ல, பக்கத்துல கைப்பிடிச்சு என்ன சொல்லணும்? இயேசுவை எதற்காக ஏற்றுக்கொண்டீங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஜெயம் பெற்றுக்கொள்ளும்படியாக. அல்லேலூயா. ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார். அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் அவர் மூலமாய் ஜெயம் பெறும்படியாய் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எதுக்கு வந்திருக்கிறோம்? ஓ இப்பதான் வருது. ஆமால்ல, நான் வேற எதுக்கெல்லாமோ யோசித்துல சர்ச்சுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால தான் வார்த்தை வரமாட்டேங்குது. நாம வந்ததுக்கு மிக முக்கியமான நோக்கம் என்னது?
இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் இல்லாம வழியே இல்லை. அவர் இல்லாம அவர் தான் வானத்துக்கு பூமிக்கும் சர்வத்துக்கும் அதிகாரி. என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு வர முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த வழியே போனா மட்டும்தான் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இன்மைக்கு மாத்திரமல்ல, இன்மையிலும் அவர் ஆஸ்வதிப்பார், மறுமையிலும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு ஒரே ஒரு அதிகாரம் உள்ளவர் இயேசு. அல்லேலூயா. அதற்கு அவரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, அவர் நாமத்தை அறிக்கை பண்ணும்படி வருகிறோம். அல்லேலூயா. 19 வசனம் 20 வசனம் வாசிங்களேன். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். மரணத்தை ஜெயித்ததில் முதல் யார் மரணத்தை ஜெயித்தார் என்று சொன்னா யாரு? இயேசு. அதனால தான் இயேசுவை ஆராதிக்கும்படி வர்றோம். வேற யாரை ஏன் ஆராதிக்கிறது இல்லை, ஏன் அவங்களை கடவுளா ஏற்றுக்கொள்ளலைன்னா வேற யாருமே மரணத்தை ஜெயிச்ச மாதிரி சரித்திரமும் இல்லை. இயேசு மட்டும்தான் மரணத்தை ஜெயித்து முதல் பலனாய் எழுந்திருந்தவர். அல்லேலூயா. அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கோம். அதனால நாமும் ஜெயிப்போம். இங்க தோற்று போன ஒருத்தரை ஃபாலோ பண்ணா நாமளும் தோற்று போவோம். ஜெயிச்ச இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். ஜெயித்த இயேசுவின் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம். அதனால அவர் பாவத்தை ஜெயித்தார், அவர் பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். நாமும் அதே போல நாம மரணத்தையும் பாதாளத்தையும் பாவத்தையும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொண்டுகிறோம். அவர்தான் எல்லாத்தையும் ஜெயித்து நாம நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனாய். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 21. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால் மரித்தோரின் உயிர், அதாவது அடுத்த வசனம் வாசிக்கலங்க, கொஞ்சம் தெளிவா போட்டிருக்கோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, ஆதாமுக்குள் பாவம் வந்ததுனால எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்து பாவத்தை ஜெயிச்சதுனால அவர் ஏற்றுக்கொண்டான், நாமும் ஜெயிப்போம். அல்லேலூயா. ஆதாமுக்குள் எப்படி பாவம் வந்து ஒரு மரணத்துக்குள் நேராய், அதுவரை மரணமே வரல, நீ சாகவே சாவா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது எதனால? ஆதாம் தப்பு பண்ணதுனால. அந்த ஆதாமின் நிமித்தம் இந்த பூமிக்குள்ளே மரணம் வந்தது. கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த மரணத்தை ஜெயிக்கக்கூடிய நாம வழியையும் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். 25 வாசிங்களேன். 25. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. யாரு? எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது இருக்குது. அப்ப எல்லா அடுத்த வருஷம் வாசிக்கலாம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கக்கூடிய கடைசி சத்துரு யாரு? மரணம். அப்போ கடைசி தான் பாதாளமே மரணமே உன் கூறுங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்ல வேண்டியது கடைசி சத்துரு. அப்போ அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. 25. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும், எல்லா சத்துருக்களையும் நம்முடைய பாதத்துக்கு கீழாக்கி விட்டு கடைசி சத்துருவா இருக்கிற மரணத்தையும் கீழாக்கி விட்டு நாம் சொல்ல வேண்டும். என்னன்னு? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்ல வேண்டும். என்ன சொல்ல மாமா? கடைசி சத்துரு தான் மரணம். அதுக்கு முன்னால எல்லா சத்துருக்களையும் நமக்கு பாதத்துக்கு கீழாக்க வேண்டும். அப்ப கடைசி சத்துரு தான் மரணம். நீங்க புரிஞ்சுக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கடைசி வரையந்தும் நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப மரணம் வர ஒருத்தர் நிலையா இருந்து தேவனுக்கு வாழும் போது கடைசி சத்துரு தான் மரணம். அப்ப அதுக்கு முன்னால கொஞ்சம் நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க. இந்த சத்துருக்களை இனம் கண்டு கொண்டு நாம் வாழ்ந்து ஜெயிப்பதற்காகத்தான் சபைக்கு வந்து, இல்ல சாகும்போது மாத்திரம் வந்தா போதுமல்ல சபைக்கு, அப்படித்தானே? கடைசி சத்துரு ஜெயிக்கணும்னா கடைசியா வந்தா போதுமல்ல. ஏன் இப்பவே வந்தீங்க சர்ச்சுக்கு? இந்த உலகத்துல இன்னும் கொஞ்சம் சத்துரு இருக்கிறான். கடைசி சத்துரு தான் மரணம். அந்த 26 வசனங்களை பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு. பரிகரிக்கப்படும் அப்படின்னா வெற்றி பெறப்படும், மிதிக்கப்படும், அதாவது கடைசியா வெற்றி கொள்ளப்படும் கடைசி சத்துரு மரணம். இயேசு அந்த மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்னால் வசனம் 25 வாசிக்கலாம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும், தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அவர் ஆளுகை செய்ய வேண்டியிருக்கிறது. யார் ஆளுகை செய்யணும்? எல்லா சத்துருக்களையும் பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் என்ன பண்ணணும்? அவர் ஆளுகை செய்வார். யார் ஆளுகை செய்ய வேண்டும்? இயேசு எங்க இருக்காரு? அதாவது அவர் உயிரோடு எழுந்து
பிதாவுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கார். நீங்க சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நான் எல்லா சத்துருக்களையும் பாதத்தையும் கீழாக்கும்படி வரைக்கும் என்ன பண்ணுங்க, நீங்க வலது பாரசத்துல உட்காருங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்படித்தானே? அப்படின்னு யார் சொன்னது? இயேசு அதனால வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்காரு. அவர் பாருங்க, எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். யார் ஆளுகை செய்ய வேண்டும்? இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். யார் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:33 வாசிக்கலாமே. கடைசி சத்துரு தான் மரணம். அதுக்கு முன்னால சில சத்துருக்களை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. 2:33 வாசிங்க. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். அல்லேலூயா. யாரு? அவர் தேவனுடைய வலது பாரசத்தில் உயர்த்தப்பட்டு, யாரு? கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து எங்க பண்ணிட்டாரு? பிதாவுடைய வலது பரிசுத்தலை உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாக இதை பொழிந்தருளினார். அப்ப அபிஷேகம் நம்மை ஜெயிக்கிறவனாய் மாற்றும். இயேசு என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ அடுத்த வசனம் வாசிக்கலாமே. 34. தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லை. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறான். அப்ப தாவீது அங்க போகல. அப்ப யார் அங்க போயிருக்கிறார் அப்படின்னா, இயேசு மரணத்தை ஜெயித்து தேவகுமார் தேவனுடைய வலது பாரசத்திலே வீட்டிற்கும்படியாய் போயிருக்கிறார். அவர் போய் ஒரு தேற்றரவாளை நமக்கு அனுப்பி இருக்கிறார். அவர் கூட சேர்ந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. இப்பவே அவர் வந்துட்டார்னா எல்லாரும் கைவிடப்பட்டுருவோம். ஏன்னா இன்னும் சத்துருக்களை நாம் மேற்கொள்ளவில்லை. அப்ப சத்துரை ஜெயிக்கிறதுக்கு ஆவியான துணையோடு கூட நாம, அவர் வந்துட்டார்னு வச்சுங்களேன், வலது வாசல் இருக்கிறார், இறங்கி வந்துட்டா என்ன ஆயிரும்? நம்மள கைவிடப்பட்டுருவோம். ஏன்னா இன்னும் சத்துருக்களை நாம் ஜெயிக்கவில்லை. அப்ப வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் இப்ப வந்துடாதீங்க. ஏன் ஆண்டவரே வராதீங்க ஏன் சொல்லிட்டு இருக்கோம்? அனுதினம் ஜெபிக்கிறோம்ல. இன்னைக்கு வந்தா நான் இன்னும் வர மாட்டேன், பரலோகத்துக்கு போக மாட்டேன். இன்னைக்கு வந்தா என்ன பண்ண முடியாது? நான் இன்னும் சில பலவீனத்தில் அடிபட்டு இருக்கிறேன், இன்னும் பாவத்தில் இருக்கிறேன். அப்ப ஆண்டவரே நீங்க அங்கேயே இருங்க. உமது இன்னும் என்னது 50 அதுல சொல்லிச்சு என்னது, உமது சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீ வலது பாரசத்திலே உட்காருங்க ஆண்டவரே. நான் இன்னும் ஜெயிக்கல, இன்னும் மரணம் வர ஒரு மனுஷன் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. பல சத்துருக்களை ஜெயிக்க வேண்டும். அது கடைசி சத்துரு தான் மரணம். அப்ப கடைசி சத்துருவைக்கு மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னால நாம சில காரியங்களை ஜெயிக்க முடியாதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அவர் மூலமாய் பாவத்தை கழுவப்பட்டுட்டோம். அப்போ நம்ம பாவம் கழுவப்பட்டுருச்சு. ஆனா இன்னும் நம்ம தேவனுக்கு உரிய பிள்ளைகளாய் மாற நாம் இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு போதித்ததை அவர் வந்து உங்களுக்கு போதித்து நடத்துவார். நான் சொன்னதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? நினைப்பூட்டி எதிர நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுவாரா. நீ இதில் போகாத, இதை பண்ணாத, நீ எழுதப்படதும் வலதுபடும் சாயாதபடிக்கு, பாவத்தை பார்க்காதபடிக்கு, பாவத்தை எதிர்க்கக்கூடிய கிருபை யார் கொடுப்பார்னா ஆவியானவர் கொடுப்பார். அதுக்கு தான் கிறிஸ்துவை தரித்து கொடுப்பார். அதான் ஒருத்தன் அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம், இயேசு கூட எழுந்ததுக்கு அப்புறம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஏன் நிறைய பேரால ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, பாவத்தை எதிர்க்க முடியலன்னா இன்னும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அந்திய கால அபிஷேகம் நமக்கு தேவை. இந்த கடைசி நாட்களிலே சத்துருக்களை ஜெயிக்க என்ன வேணும்? நம்ம கடைசி நாட்களிலே சத்துருக்களை ஜெயிக்க என்ன வேணும்? நமக்கு அபிஷேகம் வேண்டும். அதான் சொல்றாரு, நம்ம எல்லா சத்துருக்களையும் ஜெயிக்க 1 2 அல்ல, எல்லாரையும் ஆருடைய துணையோடு கூட இருக்க வேண்டும். அதனால்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த பலன் வரும் வரை எருசலேமிலே காத்திருந்தார்கள். பயத்தோடு நடுக்கத்தோடு திகிலோடு காத்திருந்தவர்கள். ஏன் அபிஷேகத்தை காத்திருந்தாங்க தெரியுமா? அதுவரை தைரியம் இல்லை, அதுவரை பாவத்துக்கு நிற்க முடியல, எல்லாரும் ஓடி ஓடி ஒளிஞ்சிருக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஆண்டவருடைய அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கடைசி சத்துருவை ஜெயிக்கிற வரை அவர்கள் துணிகரமாய் நிற்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அபிஷேகம். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, என்னது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் எனக்கு நித்திய ஜீவன்
வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அப்போ மரணத்துக்கு அவன் தகுதியா இருந்தான். அதுவரை நல்ல போராட்டத்தை போராட அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அவனுக்கு உதவியா இருந்தது. அல்லேலூயா. அப்ப பாவத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை நீங்க உலகத்தில் விட்டபடியாக போனீங்கன்னு வச்சுக்கல, எதிர்க்கவே முடியாது. அப்பதான் உலகத்தை ஜெயித்தவர் ஒரு ஆளை அனுப்பியிருக்காரு, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த அபிஷேகத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எல்லா சத்துருக்களையும் ஜெயிக்கிறதுக்கு அவர் உதவியா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அபிஷேகம் உலகத்தை ஜெயிக்க வைக்கும். அபிஷேகம் உலகத்தை எதிர்க்க வைக்கும். பாவத்தை, சத்தமா சொல்லுங்க, பாவத்தை எதிர்க்க வைக்கும். கடைசி சத்துருவையும் ஜெயிக்க வைக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். அதைத்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, நம்ம வந்தது சும்மா இந்த உலகத்திற்கு அது வேணும் இது வேணுங்கிறதுக்கு மாத்திரம் இல்ல. அங்க போனோம்னா இங்க சில பேரை நாம் ஜெயிக்க வேண்டும். யார? கடைசி சத்துருவா இருக்கிற மரணம், அதுக்கு முன்பா இருக்கிற எல்லா சத்துருக்களையும் நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும். நான் அதான் பார்த்துக்கிறேன். நீங்க மாத்திரம் போனீங்கன்னா சிம்சோனை போல என்ன ஆயிருவீங்க? ஆமா, அவன் ஆண்டவர் கூட இருக்கிறவரை ஜெயிச்சான். ஆண்டவர் இல்லாம போனான், எல்லாம் அதே மாதிரி தான். இன்னைக்கு நான் பாத்திர விடுங்க அப்படின்ட்டு இருக்கிற என்ன பண்ணிட்டு நிறைய போய் கண்ணிழந்து காதழந்து எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கிறோம். அவர் துணை இல்லாமல் உலகத்தை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நம்ம உலகத்தை ஜெயிக்கணும்னா இயேசுவை தரித்து கொண்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அடுத்த வருஷம் கூட நேரம் ஆயிடுச்சு, அதனால அடுத்த வருஷம் கூட வாசிக்கலாம். எபிரேயர் 1:13-14 வாசிக்கலாமே. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்தரிக்கிற போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? பணிவிடை. அப்ப கடைசி சத்துருவை ஜெயிக்கிறவ வர நமக்கு உதவி செய்கிறது யாரு அப்படின்னா, கடைசி சத்துருவா இருக்கிற மரணத்தை 1 கொரிந்தியர் 15:56 வாசிக்கிறோம். கடைசி சத்துரு மரணம். அதுக்கு முன்பாக அநேக சத்துருக்களை நாம் ஜெயிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் உதவி இருக்கக்கூடிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தில் வளரத்தான். சரி, அடுத்த ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலேயே 46 வாசிக்கலாமே. 46. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. அல்லேலூயா. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல் நமக்கு எல்லாம் என்ன சரீரம் இருக்குது? ஆவிக்குரிய சரீரமா ஜென்ம சரீரமா? என்ன சரீரம்? ஆவிக்குரிய சரீரமா ஜென்ம சரீரமா? நல்லா சொல்லுங்க. ஒத்துக்கிறீங்களா? ஜென்ம சரீரம் தான் நமக்கு இருக்குது. அப்போ இது முந்தின வந்த சரீரம், அப்படிதானே? அப்ப ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் இது எப்ப கிடைக்கும்? ஞானஸ்நானம் எடுக்கும் போதும். எப்ப? மரணத்துக்கு அப்புறம் நம்முடைய சரீரம் எப்படியா மாறும்? ஆவிக்குரிய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரமாய் மாறும். அல்லேலூயா. அப்போ ஒரு எல்லாருக்கும் மரணம். ஜென்ம சரீரம் இருக்கிற எல்லாரும் மரிப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் ஆவிக்குரிய சரீரம் கிடைக்குமா? எல்லாருக்கும் ஆவிக்குரிய சரீரம் கிடைக்குமா? இப்போ உலகத்துல 800 கோடி பேரா 900 கோடி பேரா இருக்கிறாங்க. எல்லாரும் மரிக்கிறாங்க. மரிச்சா இந்த 900 கோடி பேருக்கும் ஆவிக்குரிய சரீரம் கிடைச்சிடுமா? கிடைக்காது. பாவத்தை ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான், மரணத்தை ஜெயிக்கிற மட்டும்தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு மட்டும்தான் இந்த. அதுவும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாத்திரம் இல்ல, மரணத்துல நீங்க பாவம் இல்லாமல் மரித்து அந்த வர கடைசி சத்துருவை மேற்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஜென்ம சரீரம் அல்ல, ஆவிக்குரிய சரீரம் கிடைக்கும். அப்ப எல்லாருக்குமே கிடைக்குமா கேட்ட கிடைக்காது. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க எல்லாருக்கும் ஜென்ம சரீரம் இருக்குது. அந்த ஜென்ம சரீரம் முந்தினது. பிந்தின சரீரத்துக்கு உங்களை தகுதிப்படுத்துவது இந்த முந்தின சரீரம். அல்லேலூயா. இந்த ஜென்ம சரீரத்துல நம்ம இருக்கிறோம். நமக்கு ஆவிக்குரிய சரீரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னா ஜென்ம சரீரத்துல சிலதை நாம் ஜெயித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. அதுல கடைசி சத்துரு தான் மரணம். மரணத்தையும் இந்த சரீரத்தை ஜெயிச்சாகணும். அதுக்கு முன்பாக சில என்ன இருக்குது? அநேக சத்துருக்கள் இருக்கிறார்கள். இந்த சத்துருக்களை எல்லாம் நாம் என்ன பண்ணணும்? இந்த ஜென்ம சரீரத்துல ஜெயிக்கணும். அப்பதான் நம் மரணம் என்னது அடக்கப்பட்டு பாதாளம் நம்ம அடக்க முடியாதபடிக்கு ஆவிக்குரிய சரீரம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
எல்லாம் வரணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏசப்பாட போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உங்க ஜென்ம சரீரம் முந்தினது. இந்த முந்தின சரீரத்தை ஆவிக்குரிய சரீரமா நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா இந்த ஜென்ம சரீரத்திலே சத்துருவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்ன சத்துருவை மேற்கொள்றது? கடைசி சத்துரு தான் மரணம். அதை நான் வந்தா பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னால என்ன சத்துரு சொல்லுங்க, இப்ப நான் பாத்துறேன் அப்படின்னு சில பேர் கேட்கிற மாதிரி இருக்குது. அப்படிதானே? இப்ப யாரெல்லாம் இப்ப சொல்ல போறேன், அது எனக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையா, அது ஜெயிச்சிருக்கிறோமா தோத்துருக்கிறோமா பார்க்க போறேன் இப்போ. அல்லேலூயா. என்னது? ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது, ஜென்ம சரீரம் முந்தினது. இந்த ஜென்ம சரீரம் ஆகிலும் வாசிக்கலாம் அந்த வசனம் 46. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. அல்லேலூயா. இந்த ஜென்ம சரீரத்துல நீங்க பாவத்தை மேற்கொண்டு நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா, இந்த ஜென்ம சரீரத்துல உங்க சுவாபத்தை மேற்கொண்டு இந்த சரீரத்தை நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா நீங்க மரணத்திலே தோற்கப்படுவதில்லை. அப்ப இந்த ஜென்ம சரீரத்துக்கு பல ஆசை, பல விருப்பம், பல என்ன இருக்கு. இந்த நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா உடுத்தணும், நல்லா சாப்பிடணும், நல்லா என்ன பண்ணணும். இந்த ஜென்ம சரீரம் சும்மாவே இருக்காது. என்ன பண்ணும்? எல்லாம் வேணும், எனக்கு வேணும், எனக்கு எனக்கு எனக்குன்னு வாங்கிட்டு என்ன பண்ணும். ஜென்ம சரீரம் அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே ஒரு மிதமையிலே வச்சுட்டு இருக்கோம். என்ன வரும்? ஒரு மிதந்துட்டே இருப்பாங்க. நானு நல்ல ட்ரெஸ் பண்ணணும், எவனை என்னை எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு சொல்லி தனிய கர்வத்தோட கூட தனியோட குவாலிட்டியோட கூட என்ன பண்ணிட்டு இருப்பான். இந்த ஜென்ம சரீரம் பாவத்தை இழுக்கும். எனக்கு அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அது வேணும், இது வேணும். சரீர பிரகாரமான ஆடையா இருக்கட்டும், ஆபரணங்களா இருக்கட்டும், உடைகளா இருக்கட்டும், நடைகளா இருக்கட்டும், அது எல்லாம் உலகத்திற்கு எல்லாம் எனக்கு வேணும். அப்படித்தானே? இந்த ஜென்ம சரீரம் எல்லாத்தையும் ஆசைப்படும். அப்ப ஜென்ம சரீரத்தை இந்த இன்மைக்கான பொருள் மேல நீங்க நாட்டத்தை செலுத்தி நீங்க அதுக்கு கீழ்படுத்திட்டீங்கன்னா மறுமைக்கு போக முடியாது. அப்ப நீங்க சரீரத்தை முதல்ல கட்டுப்படுத்தி ஜெயிக்கணும். அது முடியுமா கேட்டா அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அப்படித்தானே? அது மட்டும்தான். அப்போ பிந்தன சரீரம் இன்னைக்கு நிறைய பேர் ஏன் பெற்றுக்கொள்ளது இல்லைன்னா இந்த ஜென்ம சரீரத்தை கட்டுப்படுத்த முடியாது, கண்ணுடைய இஷ்டத்தின்படியாகவே என்ன பண்றான், எல்லாவற்றுக்கும் ஒப்பு கொடுத்துட்றான். பாவம் பண்ணமா பரவாயில்ல, தண்ணி அடிக்கணுமா, வேற நினைச்சு பண்ணமா பண்ணிடலாம், ஏன்னா ஜென்ம சரீரம் கேட்குது, அதனால பெற்றுக்கிறேன். இது உலகத்தில் இருக்கும்போது இதை அனுபவிக்காம இது வாழ்ந்துட்டு மனுஷனா வாழ்ந்துட்டு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி இந்த ஜென்ம சரீரத்தை அநேகர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போஷிச்சு நல்ல சாப்பாடா சாப்பிடு, நீ சாப்பிடு, இன்னைக்கு பிரியாணியா பரவாயில்ல, நாளைக்கு என்னது என்ன வேணும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆசை. இன்னைக்கு உப்பு கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா என்னது டேஸ்டா வேணும். இந்த சரீரம் அப்படி டேஸ்டா சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சா, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரம் இல்லட்டா எனக்கு சாப்பாடே வேண்டாங்க. அப்படிதானே? நிறைய பேர் அந்த ஆசை ஜென்ம சரீரத்து மேல இருக்கிறதுனால என்ன பண்றோம், கொஞ்சம் உப்பு போட்ட கம்மியான சாப்பிட்றாங்களா, வீட்டில் சண்டை போடாமல் சாப்பிட்றாங்க. சொல்ல முடியுமா? ஜென்ம சரீரம் இதுதாங்க. நம்ம என்னெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆசைகளை ஓகே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், செத்துன்னு போக மாட்டோம். அப்படிதானே? உப்பு கம்மியாக சாப்பிட்டா செத்து போயிடுவோம். உயிர் அதிக நாள் வாழலாம் சொல்றாங்க பைபிள். எங்க சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க உப்பு கம்மியாக சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன வராது, ஆமா வியாதிகள் கம்மியாயிருங்கிறாங்க. எங்க வீட்டில் உப்புலாம் குறைஞ்சிருச்சு. அப்போ என்னாச்சு, சொர்ணம் வராதும்பாங்க. அப்படித்தானே? கண்டிப்பா. ஆமா, எல்லாம் நீங்க கொஞ்சம் உப்பு என்ன பண்ணுங்க கம்மியா சாப்பிடுங்க. ஜென்ம சரீரம் முந்தின சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். கோபம் வருது இல்ல, எதனால கோபம் வருது? உப்பு கம்மியான கோபம் வருது. கோபம் எது? உப்பு கம்மியாதனால ஜென்ம சரீரம் ஏத்துக்கிறது இல்லை. அது எப்படி உப்பு கம்மியா நான் சாப்பிட்றது, எனக்கு தெரியுமில்ல உனக்கு பிடிக்காதுன்னு, எதுக்கு நீ பண்ணன கேட்கறமா இல்லையா? அப்ப ஜென்ம சரீரம் எவ்வளவு ஆணவம் உள்ளதுன்னு பாருங்களேன், எப்படி நம்மளை கோபப்படுத்துன்னு பாருங்களேன், எப்படி சண்டை உண்டாக்குன்னு பாருங்களேன். 3 நாளைக்கு ஓடும் சண்டை வீட்டில். அப்படிதானே? அப்போ இந்த ஜென்ம சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் இல்லை, நிறைய வசனங்கள் இருக்குது, சொல்ல முடியல. நம்ம ஜென்ம சரீரத்தை ஜெயிச்சா மட்டும்தான் ஆவிக்குரிய சரீரம் நமக்கு கிடைக்கும். அப்ப எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா, நீங்க உயிரோடு இருக்கும் போதே இந்த ஜென்ம சரீரத்துல ஆவியானோட துணையோடு கூட இந்த ஆவிக்குரிய ஆசை, அந்த ஜென்ம சரீரத்துக்குரிய ஆசை, இச்சை, அதுக்குரிய பாவம். அது ஏன் பாவம் பண்றாங்க? ஏன் பண்றாங்க? தன்னுடைய உடம்பு கேட்குதுங்க, ஞாயிற்றுக்கிழமை மேட்ச், எனக்கு அது இல்லாம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எங்க போறது, வெளியில போறது, சுத்த போறது. ஏன் பாவத்துக்கு நேரம் அடிமையே போறாங்க? சரீரத்துக்கு வேண்டி தான் எல்லாம் பாடுபடுறாங்க. இந்த என்னது ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் எல்லா இதுவும் போயிட்டு இருக்குது. அது ஆசைப்படுற மனசு ஆசைப்படுற மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், நகை வாங்குறதா இருக்கட்டும், புடவை வாங்குறதா இருக்கட்டும், சாப்பிட்ற ஐட்டமா இருக்கட்டும், அதோடைய மாம்ச இச்சையா இருக்கக்கூடிய பாவம் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் எதுக்கு வேண்டி பண்றோம்? எதுக்கு வேண்டி? இந்த சரீரத்துக்கு வேண்டித்தான்.
இந்த ஜென்ம சரீரத்துக்கு வேண்டித்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் ஓடி என்ன பண்றாங்க, நல்ல கார் வேணும், நல்ல பங்களா வேணும், அதுக்கு எவ்வளவு கடன் வந்தாலும் பரவாயில்ல. என்னது நிறைய, ஐயோ சொன்ன நேரம் போயிட்டே இருக்கு, அடுத்த வருஷம் கூடி வாசிக்கலாம். இந்த ஜென்ம சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். எப்படி ஜெயிக்கணும்? இந்த ஆவியானோட துணையோடு கூட இந்த சரீரத்தை ஜெயிக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தல் 3:5 கூடி வாசிக்கலாமே, 2 வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். எல்லா எழுதின பிறந்த 700 கோடி பேர் 900 கோடி பேர்னா எல்லாருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. நீங்க ஜென்ம சரீரத்தில் ஜெயிச்சீங்கன்னா உங்க நாமத்தை வெட்ட மாட்டாரு. உங்க நாமம் என்ன எங்க இருக்கும்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். இல்ல ஜெயிக்காதவங்களை எல்லாருடைய நாமம் என்ன பண்ணும்? ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவன் நாமம் அந்த புக்கிலே அப்படியே இருக்கணும். சொன்னா எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் பூமியிலே நம்ம என்ன பண்ணியிருக்காரு, வந்தாரு, உண்டாக்கி இருக்கிறாரு. எல்லாருக்கும் இயேசுவை அறிவிக்கிறாரு. யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த ஜென்ம சரீரத்தை ஆவியான துணையோடு கூட ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ புஸ்தகத்தில் அவனோட பேரை கிறுக்கி போட மாட்டேன், அந்த ஜெயிக்காத எல்லாரையும் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடுவேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அப்போ உங்க பேர் கிறுக்கி போடணுமா கிறுக்கி போட வேண்டாமா என்று சொல்லி நீங்க தான் முடிவு பண்றது. என்னது? இந்த ஜென்ம சரீரத்தின் ஆசைகளை, ஜென்ம சரீரத்தின் இச்சைகளை, ஜென்ம சரீரத்தின் விருப்பங்களை ஆவியானவர் துணையோடு கூட நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நாம பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிச்சு நாம ஜெயங்கொள்ளுகளாய் மாறி ஜீவ புஸ்தகத்திலே நம் பெயரை காத்துக்கொள்ளுவோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூடி வாசிக்கலாம், 21:7 கூடி வாசிக்கலாம். வெளிப்படுத்தினல் 21:7. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய். அப்பதான் அவர் பிள்ளையாய் மாற முடியும். அவருடைய பிள்ளை நீங்க சொல்லிக்கிறது மாத்திரம் இல்ல, நீங்க ஜெயிச்சீங்கன்னா அவருடைய பிள்ளை. இந்த உலகத்துல இந்த மாம்ச சரீரத்தை நீங்க ஜெயிச்சுக்கிட்டீங்கன்னா அவர் உங்கள் தேவனாய் இருப்பார், நான் அவர் பிள்ளையாய் இருப்பேன், நான் உலகத்தை ஜெயிப்பேன். அல்லேலூயா. இதுக்கு தாங்க நம்ம சபைக்கு வர்றோம். இதுக்கு தான் ஆவியான துணையோடு கூட இந்த உலகத்தின் காரியத்துல கஷ்டம் இருக்குது, நஷ்டம் இருக்குது, என்ன இருந்தாலும் ஆண்டவர் இருப்பாரு. ஆனா இந்த ஜென்ம சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். இன்னும் வசனம் இருக்குது, விட்டுட்டேன். ஓகே, அடுத்த வசனம் போலாம். முதல் சோதனை என்று சொன்னா நம்ம கடைசி சத்துரு தான் மரணம். இயேசு ஜெயிச்சாரா? அவன் முதல் சத்துரு எது? இன்னைக்கு கொஞ்சம் சத்துருக்களை பார்க்க போறோம். கடைசி சத்துருவாய் இருக்க மரணத்தை இயேசு ஜெயிச்சார். முதல் சத்துருவாய் இருக்கிற என்ன இயேசு ஜெயிச்சார் அப்படின்னா மத்தேயு 4வது அதிகாரத்தில் வாசிக்கலாமே. 4வது அதிகாரத்தில் 1வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார். எப்பொழுது சோதிக்கப்படும்படியாய் ஆவியானவராலே வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டார்? உபவாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? ஞானஸ்தானம் எடுத்து உபவாசம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் ஆவியானவர்னாலே பிசாசினால் சோதிக்கப்படும்படிக்கு என்ன பண்ணாரு? வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ முதலாவது சோதனை எங்க வருது அப்படின்னா பிசாசு எங்க சோதனை கொண்டு வந்தான். கடைசி சத்துரு தான் மரணம், இயேசு ஜெயிச்சாரு. அப்ப முதல் சத்துருவா இருக்கக்கூடிய என்ன? அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவர் இரவும் பகலும். ஓகே, 3வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். அவருக்கு பசி. உடனே அங்க ஒரு சோதனை கொடுக்குறாங்க பிசாசு. நாம அந்த கல்லுகள் எல்லாம், நீங்க தேவனுடைய குமாரனாச்சா, நீங்க தான் இயேசுன்னு போறீங்கல்ல, நீங்க உங்களுக்கு தான் சாப்பாட்டுக்கே குறை வரான்னு சொல்றீங்கல்ல, இந்த கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சத்துரு என்ன பண்றான்? பசிய வந்ததுனால அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சாப்பிடும்படியான ஒரு இச்சையை என்ன பண்றான்? தூண்டி விடுறான். இயேசு அதை என்ன பண்ணார்? அடுத்த வருஷம் வாசிக்கலாம். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ மனுஷன் அப்பத்தில் மாத்திரமல்ல தேவனின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி சத்துருவை அங்கே பசியினிலிருந்து ஜெயிக்கிறார்.
அல்லேலூயா. அவரை முதல்ல ஜெயிச்சு தெரியுமா? சரீர பிரகாரமான பசி அவர் ஜெயிக்கிறார். பசியா வந்தா என்னதும் 10 பறந்து என்ன வேணும் சொல்லுங்க, சாப்பாட்டுக்கு வேணும் என்ன வேணும் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி தானே? நீ சாப்பாடுன்னு போட்டா போதும், நீ என்ன வேணா பண்ணிடுவாங்க. ஆனா இயேசு அங்கே அந்த சரீர பசி, அதான் சொன்னேன், உப்பு கம்மியா இருக்குது, காரம் கம்மியா இருக்குது, அங்க சூடு பத்துல அது டேஸ்ட் கம்மியா இருக்குது, இது டேஸ்ட் கம்மியா இருக்குது சொல்லிப்பட்டு சரீரத்தை அவர் முதலாவது ஒடுக்குகிறார். இந்த பசி வந்த போது அந்த வனாந்தரத்துல 40 நாள் உபவாசமா இருக்கிறார். அந்த உபவாச நாட்களிலே பசி வந்து வரும்போது சத்துரு போராட்டத்தை கொண்டு வர்றான். அது எப்படி நீ சாப்பிடாம இருக்கலாம்? உங்க வீட்டுல அதை நானே நீயே வேலைக்கு போயிட்டு வரேன்னு தெரியுமல்ல, அது எப்படி சமைக்காம இருக்கலாம் அப்படின்னு இலக்கி விடுவான். உடனே ஆஹா இதுதான் நல்ல சான்ஸ் சொல்லிப்பட்டு வீட்டுல பூந்து விளையாடுறது. என்னது? சண்டை. என்னது? ஐயோ நான் வருவேன் தெரியுமல்ல, தெரிஞ்சே நீ வைக்காம இருந்திருக்கிற, இல்ல எங்க உடம்பு சரி இல்ல நீ வைக்காம இருந்திருக்கிற. இந்த பசிய கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு இந்த சரீரத்தின் ஆசையா இருக்கக்கூடிய இந்த ஜென்ம சரீரத்தின் ஆசையா இருக்கக்கூடிய பசிய அங்க கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு அங்கே தோற்று போய் விடுகிறோம். கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா போதும். நான்லாம் முதல்ல அப்படிதான். எங்க வீட்டுல தோசை சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே எங்க வீட்டுல அக்காவுக்கு என்ன சண்டைன்னு வச்சுக்கலாம், அன்னைக்கு 15 தோசை சாப்பிடுவேன். என்னது? மாவு எல்லாருக்கும் சேர்த்து ஆட்டி வச்சிருப்பாங்க, சட்னியாக வச்சிருப்பாங்க. அன்னைக்கு வேணும் எனக்கு நிறைய வேணும்னு சொல்லி என்ன பண்ணுவேன், ஒரு கோபம் தான் வரும்போது. என்ன ஆகுது? தோசை டே கம்மியா வச்சு சாப்பிட்றா, எனக்கு வேணும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு என்ன பண்றது, மற்ற வரவுகளுக்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னே சாப்பிடுவேன் நான். கோபம் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்படிதான் எங்க அக்காவெல்லாம் கேட்டு பாருங்களேன், என்னெல்லாம் பண்ணுவேன்னு பாருங்களேன். ஜென்ம சரீரம் இருந்து வச்சுங்களேன், அது என்ன வேணா பண்ண ஆரம்பிக்கும். ஒருத்தனை பழி வாங்கிறதுக்கு, ஒருத்தனை மட்டம் தட்டுறதுக்கு, ஒருத்தனை வந்து என்ன பண்றதுக்கு என்ன வேணா பண்ணும். அப்ப ஜென்ம சரீரம் பசி பட்டினி வியாதி என்னாச்சு வந்துச்சுன்னா போதும், ஐயோ அவ்வளவுதான். எல்லாம் அந்த சரீரத்துல முதலாவது நாம் ஜெயிக்க வேண்டும். சில காரியம் சத்துருவை ஜெயிக்க வேண்டும். இயேசு அங்கே முதலாவது சத்துருவாய் இருக்கிற பசிய, தன்னுடைய ஆசையா இருக்கக்கூடிய ஜென்ம சரீரத்தின் ஆசையா இருக்கக்கூடிய சத்துரு பசியை ஜெயித்தார். நான் சொல்ல விருப்பம் இல்லை. அடுத்த வசனம் போலாம். அடுத்த வசனம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது என்று சொன்னார். இது சத்திய சோதனை. அதாவது வசனத்தை நம்புறதுனால நீங்க தாழ குதிங்க, உங்க காலெல்லாம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க. இது விசுவாச சோதனை. ஐயோ குதிச்சாலாமா, பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களா, தூதர்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா, அவருக்கு உடனே என்ன பண்றது? விசுவாச போராட்டம். இங்க பசிய நம்ம உள்ளத்துல இருக்கு ஜெயிச்சிடறோம். இங்க ரெண்டாவது இவருக்கு என்ன சொல்றது தெரியல, பிசாசை எப்படி பார்த்து சொல்றது அப்படின்னு. நீங்க தான் ஜெபிக்கிறவங்களாச்சே, நீங்க தான் இது பண்றதாச்சே, உங்களுக்கு தான், நீங்க ஒன்னும் ஆகாது, நீங்க போங்க இங்க பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி விசுவாச போராட்டம் அங்க ரெண்டாவது போகிறது. விசுவாச போராட்டம். இந்த விசுவாச போராட்டத்துல நீங்க உறுதியா இருக்கணும்னா உங்களுக்கு விசுவாசம் வரணும். அல்லேலூயா. இந்த ரெண்டாவது போராட்டத்தை நீங்க சத்ருவா இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை நீங்க ஜெயிக்கணும்னா என்ன வரணும்? விசுவாசம் வரணும். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறதின் உறுதியும் காணப்படாதையும் எல்லாம் சொல்லுவீங்க. நம்புறது என்னத்தை நீங்க நம்புறீங்க? என்ன உங்களுக்கு விசுவாசம் இருக்குது? ஒரு தலைவலி வந்துச்சுன்னா ஐயோ செத்து போயிருவனா, என்ன இது? உடனே நம்ம டாப்ல போய் நிக்கிறது. அடுத்தது என்னது? அடுத்த கட்டம் நமக்கு இப்படித்தான். அப்படி எடுத்து சாடி என்ன பண்றது? நம்ம ஐயோ நமக்கு ஆண்டவர் கைவிட்டார், எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி மறுதளிக்கிறது தான். விசுவாசத்தை நம்பப்படுங்க. என்னுடைய வாழ்க்கையில என் தேவன் அனுமதிக்கிறது எல்லாமே சூப்பர். சொல்ல முடியுமா? நான் விழுந்தாலும் சரி எழுந்தாலும் சரி என்ன பண்ணுவேன்? என் வீட்டுக்கு ஒண்ணு வராது, நான் என் தேவனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், நான் என் தேவன். அதுதாங்க விசுவாசம். ஏசப்பா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். பரவாயில்ல. அதாவது வலது பக்கம் 1000 விழுத்த, ஐயோ இங்க 10,000 இங்க 20,000 5,000 விழுந்துச்சா அடுத்து நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன விழுந்தாலும் உங்களை மேற்கொள்ளாது. அதான் விசுவாசம். ஐயோ இங்க இருக்கிற எல்லாம் விழுந்து போய் செத்து போயிட்டான், இந்த பக்கத்து பெட்டில் இருக்கிறவங்க எல்லாம் செத்து போயிட்டான், நான் இருப்பேன்னா அவர் சித்தமா இருந்தா கண்டிப்பா இருப்பேன். அதுதாங்க விசுவாசம். நம்பப்படுகிறதின் உறுதி, காணப்படாததின் நிச்சயம். எங்க அப்பா செய்யறதுக்கு வல்லவர் என்பதை நீங்களும் நானும் நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. இதுதான் இரண்டாவது சோதனை, விசுவாச சோதனை. சங்கீதம் 91 அதிகாரத்தை 4வது வசனம் வாசிக்கலாமே. இது விசுவாசம் நமக்குள் பெருக வேண்டும் என்று சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாருக்கும் சங்கீதம் தெரியுமில்ல? 91 சங்கீதம் அடிக்கடி வாசிக்க, என்ன வீட்டுல பிரச்சனை வந்தாலும் வாசிக்க வேண்டிய சங்கீதம் என்னது? 91. அது என்ன சொல்லியிருக்கிறது மாத்திரம் கொஞ்சம் நல்லா கவனிக்கலாம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம். அவர் செட்டைனா என்னது?
பாதுகாப்பு. பாதுகாப்புன்னா என்னது? டெய்லி போய் ஜெபம் பண்ணி இருக்கணும். நீங்க பாட்டுக்கு என்னை ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்குவான்னு சொல்லி நீங்க அவர் சமூகத்துக்கு போகாம அவர் செட்டைக்குள்ள நீ போனீன்னா உனக்கு பாதுகாப்பு. நீ ஜெபம் பண்ணினா உனக்கு, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், என்னை ஆண்டவர் வந்து அப்படி கழுகு பிறந்து பார்க்கறது போல அப்படின்னா நடக்குமா? அவர் பாருங்க, அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலும் பூவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கும். பரிசையும் கேடகம் அப்படின்னா அவருடைய சத்தியம் வசனம் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீ போகிற போது, வரும்போது, நீ நடக்கும்போது, நீ ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிட்டு போயிருந்தீங்கன்னா உனக்கு அவர் பாதுகாப்பாக இருப்பார். அவர் உன்னை என்ன பண்ணுற வேடனுடைய கண்ணிக்கு எல்லாம் நம்ம பாட்டு பாட்டு பண்ணமில்ல இன்னைக்கு, அப்படிதானே? அப்ப அவ சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. அவ சட்டைக்குள்ள போனா தான் அடைக்கலம் போவேன், நீ தான் போகிறதே இல்லை, பின்னாடி உனக்கு அடைக்கலம் கிடைக்கும். நம்ம அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை விசுவாசத்துல வளரணும் அப்படின்னா ஜெபிக்க வேண்டும். அவர் செட்டைக்குள்ள போனா தான். அடுத்த வசனம் வாசிக்கலாம், நேரம் இல்லை. அடுத்த வசனம், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். நீ முதல்ல அடக்கலத்துக்கு போயிருந்தீங்கன்னா, அவர் வேதத்தை வாசிச்சிருந்தீங்கன்னா, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். நீ அவர் சட்டைக்குள்ள போகலைன்னா எதை எடுத்தாலும் ஐயோ எனக்கு வந்துருவேன், ஐயோ நான் விழுந்துருவேன், நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டே இருப்பாய். அப்ப அவர் செட்டைக்குள்ள அனுதினமும் நீங்க போய் அந்த வேத வசனத்தை, சத்தியத்தை பரிசையும் கேடகமாய் நீங்க வாசிச்சீங்கன்னா அது உங்களை காப்பாற்று. நான் இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்த நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னவர் வசனம் ஞாபகம் வரும். இல்லாட்டினா கண்டதெல்லாம் பார்க்கறதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அப்ப அவர் செட்டைக்குள்ள நீங்க அனுதினமும் போனீங்கன்னா நீங்க விசுவாசத்திலே வளருவீர்கள். நீங்க அனுதினமும் அவர் வேதத்தை வாசிச்சீங்கன்னா எல்லா ஆபத்துக்கும் நீங்க விலக்கி பாதுகாக்கப்படுவீர்கள். அடுத்த வசனம், உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னா நீ வேதத்தை வாசிச்சிருக்க வேண்டும். நீங்க ஜெபம் அவர் சட்டைக்குள்ளாய் மறைந்து இருக்க வேண்டும். நீங்க கோழி கழுகு வரும்போது தான் என்னையும் பாரு நாளைக்கும் பாரு நடந்துட்டு இருப்பீங்க, அது தப்பு தூக்கிட்டு போயிடும், அப்படித்தானே? அப்படித்தான் கோழி குஞ்சு திரிகிற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அப்படியே நம்ம நடந்துட்டு இருப்போம், அதை அப்படியே தூக்கிட்டு போய் ஐயோ நான் தூக்கிட்டு போறானே. ஆமா, அவன் செட்டைக்குள்ள நீ போகாம நீ வெளியே போய் சுத்திட்டு இருந்தீங்கன்னா கழுகு உன்னை தூக்கிட்டு போயிடுவான். அப்ப செட்டைக்குள்ள ஏன் போனோம் அப்படின்னா, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இல்லைங்க, எல்லாருக்கும் அடிபட்டுதுங்க, எனக்கு அடிபட்டுங்க, உனக்கு அடிபடக்கூடாது. மற்றவனெல்லாம் எங்கேயோ இருந்து வர்றான், நீ ஆண்டவர் சட்டைக்கு உள்ள இருந்து வர்ற, உன்னை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார். நீ மனசு தேத்திக்கிறத அவனுக்கெல்லாம் சேர்ந்து அடிபடும் போது எனக்கும் அப்படி சொல்லக்கூடாதுங்க. நாம் தேவனுடைய பிள்ளையா இருந்தா என்னை அவர் ஸ்பெஷலா பாதுகாப்பார். அல்லேலூயா. எல்லாருக்கும் நடக்கிறதா எனக்கு நடக்கிற, நான் ஏன் இயேசுவை ஏத்துக்கணும், நான் ஏன் ஜெபம் பண்ணணும், நான் ஏன் ஆண்டவர் ஆராதிக்கணும்? அவர் செட்டையின்குள் நீங்க வந்தீங்கன்னா உங்களை பாதுகாப்பது நிச்சயம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். உன் பக்கத்தில் உன் கண்களால் மாத்திரம் நீ நீங்க பார்க்கணும், கண்ணால தான் நீங்க பாப்பீங்க. அவனுக்கு அப்படி நடந்து இவனுக்கு உங்களுக்கு நடக்க கூடாது. வசனம் சொல்லுது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கன், நீ நிரபராதி, தேவனார் ரத்தத்தை கழுவப்பட்டிருக்கிற, உனக்கு அது வரக்கூடாது. வராம பாதுகாக்கிற நீ சட்டைக்குள்ள போயிருந்தா, வேதத்தை பார்த்திருந்தா, நீ வாசிச்சிருந்தீனா உன்னை அவர் வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார், பாழாக்கும் சொல்லை நோக்கி தப்புவிப்பார். 1000 10000 விழுந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாதபடி அவர் மதிலாயிருந்து பாதுகாப்பார். அடுத்த வசனம் வாசிங்க, நேரம் சீக்கிரம். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். அதோட அர்த்தங்கள் எல்லாம் நிறைய இருக்குது, சொல்றதுக்கு நேரம் இல்ல. தாபரமாக்கி கொண்டாய் என்று என்னன்னா, தாபரமாக்கி கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை நீ எடுத்து வாசிக்கிறதுனால உங்களுக்கு வாதை வராது. நீங்க அவன் செட்டைக்கு கீழே போய் நீங்க காத்திருக்க வேண்டும். நீங்க பயம் வந்தா, நோய் வந்தா, பேய் வந்தா ஓடி போய் வாசிக்கிற அந்த அப்படியே வாசித்து விடக்கூடாது. அவர் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். அப்ப ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அடுத்த வசனம், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி, உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி. இந்த வசனத்தை அங்க மேற்கோள் காட்டி சொல்றான். நாம எதையுமே பண்ணாம என்னை ஆண்டவர் பார்த்துக்காரு, நீங்க போங்க, என்ன ஆகும்? அப்போ நீங்க செட்டையின் மரபில்ல போயிட்டு அவருடைய வேதத்தை நீங்க வாசிச்சு விட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி அவர் பாதுகாப்பார்.
அல்லேலூயா. நீங்க அவருடைய அந்த செட்டை நிழலுக்குள்ளேயே போறதில்லை. ஜெபம் பண்ணுங்கன்னா பண்றதே இல்லை. 10 வருஷம் விசுவாசியா இருக்கட்டும், 20 வருஷம் விசுவாசியா இருக்கட்டும், 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் தாண்டறது இல்லை. ஜெபிக்கிறதுக்கு வாங்கன்னா வர்றதில்லை. ஏன்னா பழக்கம் இல்லை, ஏன்னா அபிஷேகம் இல்லை, ஏன்னா தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில தோல்வி மட்டும் தான் சந்தித்து கொண்டிருக்கிறோம். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவரோட என்ன பண்ணிருக்க மரணத்தை ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜீவபுத்தத்தில் பேர் வெட்டப்படாதபடிக்கு எழுதப்படும்படியாகத்தான், ஜெயங்கொள்ளுவனாய் மாற்றும்படியாகத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனா வேதத்தை வாசிக்கிறது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில பாதம் கல் இடராதபடிக்கு அவர் பாதுகாக்க முடியாது. தூதர் கட்டையிட மாட்டார். ஏன்னா அவர் தெரியும் யாருக்கு பாதுகாப்பணும், யாருடைய கல் பாதம் என்னது. அதனால தான் இயேசு சொல்றாரு, வாசிக்கலாம் 12, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அவங்க உன்னை தாங்கணும்னா அவங்க பணிவிடையின் ஆவிகள் வாசமல்ல, அவங்க தூதர்கள் யாரு, பணிவு நமக்கு வேண்டி. நீ அவர் பாதத்தில் போனா உனக்கு காவலா வைத்திருக்கிற தூதர்கள் வந்து உன்னை பாதுகாப்பார்கள். உன் ஆபத்து வராதபடிக்கு தூதனை கொண்டு வலதும் இடதும் மேலும் கீழும் தக்கு வடக்கு எல்லா பகுதிகளிலும் அவர் சூழ்ந்து நம்மை எல்லா ஆபத்துக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவனுடைய சட்டைக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் உங்களை பார்ப்பார்கள். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜெபம், அடுத்த வசனம் நேரம் ஆயிடுச்சு, அடுத்த வசனம் வாசிக்கலாமே. சிங்கத்தின் மேலும் விரியன் ஓகே வேண்டாம், அதெல்லாம் நிறைய இருக்குது. அப்ப இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, அந்த பிசாசை நீங்க ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னா, நாம் அனுதினமும் அவர் செட்டைக்குள்ளாய் வந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கலாம். நிறைய பேருக்கு அனுப்பின இன்னும் ரிப்ளை வரலையே. எவ்வளவு வாசிச்சிருக்கிறீங்க? ஜனவரி பிப்ரவரி இன்னும் வரலையே. ஏன் ஓடி ஒளியிறீங்க ஆதாமை போல? ஏன் ஓடி ஒளியிறோம்? சரியா வாசிக்கிறது இல்லையோ? அனுதினமும் வேதத்தை வாசிச்சிருக்க வேண்டும். சும்மா நானும் என்ன சந்தைக்கு போறேன்னு சொல்லிட்டு பைபிள் தூக்கி சண்டை வந்துடக்கூடாது. அனுதினமும் ஜெபித்திருக்க வேண்டும். நம்ம கீழானதை அல்ல, நிறைய சொல்லணும். ஐயோ, அடுத்த வசனம். ஓகே, அடுத்து மறுபடியும் ஓகே, அடுத்து வாசிங்க. 4:9 மத்தேயு 4:9 வாசிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருடைய மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்லி அங்கே மூன்றாவது ஒரு சோதனையை வைக்கிறது பார்க்கிறோம். அல்லேலூயா. முதலாவது சரீரத்தில் பசி உண்டாக்கணும். ரெண்டாவது விசுவாசத்தை, அவன் கொண்டிருக்கிற நம்பிக்கையை, நீ வச்சிருக்கிற இயேசுவை நீ நம்புறியா அப்படிங்கிற சோதனை கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் மூணாவது அவன் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்லி பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை காண்பித்து அவன் தேவனை வணங்க வைக்க நினைத்தான். அல்லேலூயா. இயேசுவை ஜெயிக்கிறதுக்கு நினைச்சான். இன்னைக்கும் நமக்கு சோதனை இந்த உலகத்தில் சரீரத்தில் உனக்கு அது வாங்கி தர்றேன், இது வாங்கி தர்றேன், இந்த ஆசீர்வாதம் வேணும்னா நீ இயேசுவை விட்டுரு அப்படின்னு சொன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம், நீ என்ன பணிந்து கொண்டா உனக்கு இந்த எல்லாம் தரு, பூமிக்குரிய எல்லாத்தையும் காணிச்சு நீ என்னை ஏற்றுக்கொள், நீ இயேசு மாத்திரம் மறுதளிச்சுப்பா, உனக்கு என்ன பண்றேன், உனக்கு வீட்டில் சொத்தே கிடைக்காது. நீ இயேசு மாத்திரம் பின்னால் போனேன்னு என்ன கிடைக்காது, சொத்தே கிடைக்காது. நீ இயேசுவை மாத்திரம் பின்பற்றிட்டு போனேன்னா நம்முடைய ஆசைகளை இயேசுவுக்காக இழக்கிறதுக்கு மனசே வராது. ஜெயிக்கணும். அதான் இந்த ஆசையை என்ன நிமித்தம் ஒன்றாவது இழக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். இயேசு நிமித்தம் பணமா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், காடா இருக்கட்டும், என்ன இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நம்ம எது வேணா இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அதான் பூமிக்குரிய காரியத்துக்கு வேண்டி இயேசு விழுந்துடக்கூடாது. அவர் சொல்றாரு, நான் உனக்கு இதெல்லாத்தையும் தர்றேன், என்ன நீ வணங்கினா போதும். அப்ப தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீ பிசாசுக்கு நீ கொடுத்தீனா உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துறேன்னு சொல்லி பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை காண்பிச்சு, பூமிக்குரிய மேன்மைகளை காண்பித்து அவன் இயேசுவை ஜெயிக்க நினைக்கிறான். அதுக்கு இயேசு சொல்றாரு, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. வசனத்தங்க சொல்றாரு, நீ என் தேவனை மாத்திரம் நீ பணிந்து கொள்ளு,
உன்னை எல்லாருக்கும் அதிகாரியை மாற்றுவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால வேற யாரையும், ஏன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் உன்னால் கொடுக்க முடியும். நான் ஆராதிக்கிற தேவன் யாரு தெரியுமா? வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியும், மரணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியும். உன்னால பூமிக்குரிய அந்த பேரு புகழ், என்னது வேலை, சொத்து சுகம் இதைத்தான் தர முடியும். அந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எனக்கு இந்த மரணத்துக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய பூமிக்குரிய இந்த ஆசீர்வாதங்களை எனக்கு வேண்டாம், அதை விட மேலானதை தரக்கூடிய எனக்கு இயேசு போதும் என்று சொல்லி அவர் சோதிக்கப்படாதபடி என்ன பண்றாரு? அவர் அங்கே ஜெயிக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஒதுக்கப்படுவோம், புறக்கணிக்கப்படுவோம், சொத்து கிடைக்காம போயிடும். அப்படித்தானே? இந்த பூமிக்குரிய நீ ஒழுங்கா நம்ம சாமி கும்பிட்டு என்ன பண்ணுவேன்? எழுதி வைப்பேன். இல்லையா எல்லாம் அனாதைக்கு வேணா கொடுப்பேன், இல்லையா உனக்கு தரமாட்டேன். இயேசுவின் நிமித்தம் இந்த பூமிக்குரிய காரியத்தை காண்பிச்சு அநேக இந்த நாளிலே பின்மாற்றப்படுகிறார்கள். ஆனா நாம் ஜெயிக்கணும். அது ஒரு சோதனை. உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேலை போகுதா, எனக்கு படிப்பு, எனக்கு நிறைய காரியங்களுக்கு போகுதா? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில சர்ச்சுக்கு போனா வேலைக்கு என்ன சண்டே தான் வேலைக்கு வைப்பாங்க. அப்படித்தானே? சண்டே நீ சர்ச்சுக்கு லீவே கிடைக்க மாட்டேம்மா. இல்லை சார் சர்ச்சுக்கு போனோம், போயிட்டு வந்தீங்கன்னா வேலையே இல்லைம்பாங்க. என்ன பண்ணுவோம்? இஎம்ஐ இருக்குதே, என்ன பண்றது? நாளைக்கு வருவாங்களே, யாராச்சும் வருவாங்களே, என்ன பண்றது? இயேசுவை நம்முடைய வைராக்கியம் காண்பித்துக் கொண்டு பூமிக்கு இம்மைக்குரிய காரியத்தை வச்சுதான் நம்மளை எல்லாம் பிடிச்சு இழுப்பாங்க. இன்னைக்கு வந்து டபுள் சம்பளம் உனக்கு. என்னது? சண்டே வேலைக்கு வந்தா டபுள் சம்பளம். அப்படியே சோதனை மேல சோதனை தான். நமக்கு இருக்கிற தேவைக்கும் அந்த பிரச்சனைக்கும் இப்படித்தான். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 500 ரூபா பிரச்சனை, இன்னைக்கு கண்டிப்பாக சாயங்காலம் வேணும். ஆஃபீஸில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து பணம் கொடுக்குறாரு. சார் வாங்க, நம்ம வாங்க மாட்டேன் சார், வேண்டாம் சார் அப்படின்னு. உள்ளத்தில் பார்த்தா டக்குன்னு ஞாபகம் வருது, ஐயோ 500 சாயங்காலம் கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு வருது. அவரோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி திரிக்கிறார். சார் நான் கொடுக்குறேன் சார், நீங்கள் கேட்கலைங்க சார், நான் கொடுக்குறேன் சார் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் பரவாயில்ல, நான் என்ன அப்படின்னாலும் பிரச்சனை. அந்த ஒரு அதாவது சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்ததுனால ஒரு நெருக்கப்படுகிற வேண்டிய சூழ்நிலை. ஆண்டவருக்கு மனசை வேண்டாம் ஆண்டவரே எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டாங்க. நான் ஆண்டவர் கரெக்டாக செஞ்சுத்தார். அல்லேலூயா. சோதனை வரும்போது அந்த உலகத்தின் மேலே வச்சிருக்கிற அந்த இதனால நம்முடைய நீதி விட்டு வேறக்கூடாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஏசப்பா 3வது ஜெயிக்கிறாரு. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் காண்பிச்சு நீ எனக்கு என்னை விட்டு பணிந்தால், என்னை வணங்கினா உனக்கு இந்த பூமிக்குரிய எல்லாவற்றையும் தருவேன் சொல்லி அங்க இயேசுவை பணிய வைக்கிறார். சத்துருவை ஜெயிச்சார், அந்த சத்துருவை. அல்லேலூயா. அதே போல் நாமும் ஜெயிக்க உலகத்தின் காரியங்கள் நிறைய விளக்கி சொல்லணும், டைம் இல்லை. அதனால நான் இன்னும் பகுதி கூடிய என்னோட மெசேஜ் வரல. ஓகே பரவாயில்ல. அதனால நம்ம ஜெயிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, லூக்கா 16:10 வாசிக்கலாமே. லூக்கா 16. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அநேகத்தில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் உண்மை நமக்கு காணப்பட வேண்டும். கொஞ்சத்துல என்ன கொடுத்தாலும் சரி, வேலையிலா, பணத்திலா, பொருள் வாங்குறது இல்லையா, கொடுக்கறது இல்லையா, ஒருத்தனை ஏமாத்தாம என்ன பண்ணணும்? உண்மையா இருக்க வேண்டும். அதுக்கு தான் இயேசுவை தெரிந்து கொண்டோம். அப்போ உண்மை கொஞ்சத்துல நம்ம உண்மை இல்லைனா, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேல் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். நாம உண்மையாய் இருக்கிறதுக்கு பழகி. சத்துரு நிறைய நேரத்தில் போற ஏமாத்து ஒரு பைசா நான் சொல்லு பரவாயில்ல, கொஞ்சம் பொருளாக திருடிட்டு வா பரவாயில்ல, எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த கொஞ்சம் பொருள்ல நாம எல்லாரும் பண்றதா நம்மளும் பண்றோம் அப்படின்னு சொல்லி உண்மை இல்லாம பண்றதுக்கு வைப்போம். உண்மை இல்லாத தன்மை இதில் எதுலாம் இருக்குன்னா, எல்லா பொருளும் இருக்கும். நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி வைப்போம், அல்லது வெளியில் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க, அவங்க எடுத்துட்டு வர்றதுக்கு வீட்டில் எடுத்து வர்றது. நம்ம எதுலையாவது உண்மை இல்லாமல் இருக்கிறோமா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையா கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறோமா இல்லை, யாரும் பார்க்கல நான் கொண்டு வந்தது அப்படின்னு நீங்க பெருமை பெற்றாங்க. ஏசப்பா பார்த்துட்டே இருக்காரு. ஆஃபீஸ்ல இருக்கட்டும், வேலை செய்யற நேரத்தில் உண்மையாய் வேலை செய்யணும், செய்யற வேலையில உண்மையா செய்யணும், கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உண்மையா நம்ம செய்யணும். யாரு பார்க்கறாங்களோ இல்லையோ கர்த்தர் பார்த்து கொஞ்சத்தில் உண்மையா இருந்தீங்கன்னா உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியை வைப்பார். யாருமே பார்க்கலீங்க, அதனால ஆஃபீஸ் இருந்த வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்துட்டேன், அது என் கடையில தூக்கிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய, யாரு பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நம்மை பார்க்கிற தேவன் இருக்கிறாருங்கிற பொருளில் உண்மை,
நடந்துக்கிற விதங்கள் உண்மை, அவன் கொடுக்கல் வாங்கல் உண்மை, மனைவிக்கு உண்மை, புருஷனுக்கு உண்மை, அப்பா அம்மாவுக்கு உண்மை, சபைக்கு உண்மை, எல்லாத்துக்கும் சொத்துல வாங்குறோமா அதுலேயும் கூட ஏமாற்றக்கூடாது. அண்ணன் தம்பி நம்ம என்ன பண்ணுறது, மிரட்டி வாங்குறது, உண்மையாக இருக்கணும். நம்ம சொத்து வாங்குறதா கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாருக்கும் அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். நீ இங்கேயே இவ்வளவு ஏமாத்தினே பரலோகத்துல கெடுத்து போயிருவேன் சொல்லி என்ன வேறு மரணத்துக்குள்ள ஜெயிக்க முடியாம போயிடும். அப்ப இது ஒரு சத்துரு உண்மையில்லாத தன்மையை உள்ள கொண்டு வந்து நமக்குள்ள இந்த பரிசுத்தமாய் வாழ முடியாதபடிக்கு தேவையில்லாத குழப்பங்களை குடும்பத்துக்குள்ளேயும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் அவன் ஆபீஸுக்குள்ளேயும் கொண்டு வந்து என்ன பண்றான், உண்மை இல்லாம நம்ம வாழ வச்சு சத்துரு அவன் ஜெயித்து கொண்டு இருக்கிறான். இவனை நாம் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசி சத்துரு தான் மரணம்னு பார்த்தோம். அதுக்கு முன்னால எல்லா சத்துருக்களையும் பாதப்படி ஆக்கும் வரைக்கும் நமது வலது பரிசுத்தில் வீட்டிருங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அங்கே திருமணம் பற்றினார். யாருக்கு வேண்டிய சொன்னா, இன்னும் நான் கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு இருக்குது, அப்படிதானே? இன்னும் சத்துருக்களை ஜெயிக்க வேண்டியது இருக்குது. உண்மையிலே ஜெயிக்கணும். சரீரத்துல அந்த ஜென்ம சரீரம் இன்னும் விதைக்கப்படாம ஆவிக்குரிய சரீரம் எழுந்துரு என்ன பண்ணிட்டு இருக்குது, எழுங்க முடியாதபடிக்கு நம்ம போராடி கொண்டு இருக்கிறது. ஆசை, இச்சை, என்னது அந்த பண ஆசை, பெருமை அப்படிங்கிற சில பொருட்களை நம்ம விட்டு தூரப்படுத்தக்கூடிய சில காரியங்கள் நம்மளுக்கு காணப்படுகிறது. அப்ப ஜென்ம சரீரத்தை நாம் பழவிக்க வைக்க வேண்டும். எதுக்கு? ஆவிக்குரிய சரீரமாய் மாறுவதற்கு, சுவாபத்திலே மாறுவதற்கு, மன்னிப்பதிலே மாறுவதற்கு, விட்டு கொடுப்பதிலே மாறுவதற்கு, பொறுமையாக இருப்பதிலே மாறுவதற்கு, கோபப்படாதபடிக்கு. அதனால தான் ஆண்டு சொல்ற அன்பின் கனியோ அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம், இச்சையடக்கம், பொறுமை, அதெல்லாம் இருக்குதுல்ல. இதெல்லாமே ஏசப்பாவுடைய குணம். இந்த சரீரத்தில் வரணும். இந்த ஜென்ம சரீரத்தில் அந்த குணங்கள் நமக்கு வரணும். அதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அப்படி இந்த ஆவியானவரை நமக்கு உதவியோடு கூட இந்த ஜென்ம சரீரத்தை ஜெயிச்சிங்கன்னா ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நீதியின் கிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குது. கிறுக்கிப்பட மாட்டேன், நான் அவருடைய தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஜென்ம சரீரத்தை நாம ஜெயிக்கிறதுக்காகத்தான் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜென்ம சரீரத்தை மேற்கொள்வதற்காகத்தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சபையில வந்து ஆராய்ச்சி கொண்டு கொஞ்சம் இருக்குது. அடுத்த வாரம் முடிஞ்சா பார்ப்போம். சரியா? இன்னும் எதையெல்லாம் கர்த்தர் ஜெயிச்சாரு, என்னெல்லாம் ஜெயிக்க பண்ணினார் என்பதை பார்ப்போம். இன்னைக்கு நாம ஆண்டவர் வந்தா இதெல்லாம் ஜெயிச்சிருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அதான் தான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சத்துருக்களை, எல்லா சத்துருக்களையும் பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் உமது வலது பரிசுத்தில் நீ அமர்ந்திருப்பீராக என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட இந்த உலகத்துல நாம் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கு. மார்க்ல 10வது அதிகாரத்தில் 29 வாசிக்கலாமே. 10:29 மார்க் 10:29. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுதே அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க இயேசுவுக்கு இந்த உலகத்தின் காரியத்தை காண்பிச்சு பிசாசு உங்களை கீழ்ப்படிய வைக்கும் போது நீங்க அவனை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னா பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அவர் மேல நம்பிக்கையா இருந்து எல்லாவற்றையும் இழக்க நீங்க ரெடியா இருங்க. உங்களுக்கு பூமியிலே இப்பொழுதையே இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறுத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல இயேசு ஜெயிச்சது 3வது நபர் யாருன்னா இந்த உலகத்தின் ஆசா பாசங்களை, உலகத்தின் இயேசுவு அந்த பிசாவை தேவனுக்கு வேண்டிய ஜெயித்தாரு. ஜெயிச்ச போது உலகத்திலே எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். அது மாத்திரம் அல்ல, நித்தியத்தை பெற்றுக்கொண்டார். நிலங்களை மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் அடைவான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்க இந்த மாம்ச மாத்திரத்தை கீழ்ப்படிஞ்சு இந்த உலகத்தில் காரியத்தை நீங்க கீழ்ப்படிய ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இம்மையிலும் ஆசீர்வாதம், மறுமையிலும் ஆசீர்வாதம். அப்ப நம்ம இந்த சரீரத்தை என்ன பண்ணணும்? சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு ஆயுதமாய் பயன்படுத்த வேண்டும். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. அதுல நம்ம ஆசைகள் வரும், அது நம்ம ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்க்கலாம், எல்லா காரியங்களும் இருக்குது. சத்துருவை நம்ம எப்படி ஜெயிப்பது? கடைசி சத்துரு தான் மரணம். அதுக்கு முன்பாக இன்னும் ஜெயிக்க வேண்டிய சத்துருக்கள் யார் என்பதை அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம். அல்லேலூயா.
அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை, நிறைய பேருக்கு சண்டை, ஏன் கோபம், ஏன் பரிசுத்தமா வாழ முடியல, ஏன் நம்ம எதையும் விட்டு கொடுக்க முடியல, ஏன் கோபப்படாம இருக்க முடியல அப்படின்னா, இன்னும் நாம இந்த சரீரத்தை என்ன முடியல, ஜென்ம சரீரத்தை ஜெயிக்க ரெடி ஆகல. அப்ப ஜென்ம சரீரம் முந்தினது. இந்த முந்தின சரீரத்தை நீங்க ஜெயிச்சீங்கன்னா இந்த பிந்தின சரீரம் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஜென்ம சரீரமாய் இருக்கிற மரணத்தை ஜெயிக்க வேண்டிய இந்த சரீரத்தை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நல்ல நாளிலும் கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தயவுள்ள கரை வெளிப்படுவதாக. இந்த ஜென்ம சரீரத்தை நாங்க விதைக்கிறதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. ஜென்ம சரீரத்தை ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்வீராக. கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். நாங்களும் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. அதற்கான நல்ல கிருபைகளை வரும் நாட்களிலே எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எங்களுக்கு கிடைக்கத்தக்கதாய் எங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.